தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா இங்க பாருங்கம்மா, நீங்க வேணா என்ன வெளியே துரத்திருக்கலாம், ஆனா அதுக்காக நான் உங்களை துரத்த மாட்டேன். அவங்க 2 பேர் மட்டும் தான் எனக்கு எதிரி, நீங்க இல்ல. புரிஞ்சுக்கங்கம்மா. என்ன தொடாதடா. மா, என்னமாச்சு உங்களுக்கு? பெத்த புள்ள நான் இருக்கும்போது தத்து புள்ளையோட போறேங்கறீங்க. டேய், யாருடா நீயா? நீயாடா நான் பெத்த புள்ள? ஒரு அம்மாவை இப்படி நோகடிக்கிறியேடா. நீ எப்படிடா என் சொந்த பிள்ளையா இருக்க முடியும்? நீ என் சொந்த பிள்ளையே கிடையாது. கௌதம் தான் என் சொந்த புள்ள. சொத்துக்காக அவனை அப்படியே துரத்து விட்டுட்டியேடா. அவன் தான் இந்த வீட்டுக்கு சொத்துன்னு உனக்கு புரியலையா? உன்னோட இப்படி வசதியா வாழறதுக்கு நான் அவனோடயே வாழ்ந்துட்டு போறேன், அவனோடயே இருந்துட்டு போறேன். இப்ப நீ சொன்ன பாரு, நீ என் வயித்துல பிறந்திருக்கலாம், ஆனா நீ என் பிள்ளையே கிடையாது, கிடையாது. உன்னை இந்த வயித்துல பெத்ததுக்கு நான் அவமானப்பட்டு நிக்கிறேன்டா. நில்லுங்கம்மா. என்ன அத்தை, உடம்பு சரியில்லாத நேரத்துல எங்க கூட வரீங்க? நீங்க இங்கே இருங்க. ஆமா ஜானு, நாங்களே இப்போ ஒண்ணு இல்லாம நிக்கிறோம். எங்களை எப்படி காப்பாத்திக்கிறதுனே புரியல. இதுல நீயும் எங்க கூட வந்து எதுக்கு கஷ்டப்பட போற? இல்லப்பா, நீ என்ன பாசமா ஜானுன்னு கூப்பிடுறல்ல, அந்த ஒத்த வார்த்தை எனக்கு போதும். நான் ஒரு ஜென்மம் வாழ்வேன். ஏன் சாவு உன் மடியில தான் இருக்கணும். அதுக்காக நீ எங்க போனாலும் நான் உன் கூட தான் வருவேன், எங்கேயும் போக மாட்டேன். கார்த்திக், அவனோட நல்ல மனச ரணப்படுத்திட்டல நீ. இப்ப நீ நிக்கிறியே, இந்த சொத்தெல்லாம் ஒரு நாள்ல வரலடா. ஒரு மடங்கா இருந்த சொத்தை உன் அண்ணன் கஷ்டப்பட்டு பல மடங்கா மாத்திருக்கான். அவன் கிட்ட இருந்து சொத்தை எல்லாம் பிடுங்கி அவனை வீட்ல இருந்து வெளியில அனுப்புறல நீ. இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. என்ன அவங்க? கார்த்தி, நீ திரும்பி வந்துருவங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை நாள் நீ கொடுத்த வேதனையை நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லாம அந்த எஸ்எஸ்கே தாட்சாயங்கியோட வலையில நீ முழுசா விழுந்துட்ட. இதுக்கப்புறம் அந்த கடவுள் கூட உன்னை காப்பாற்ற முடியாதுடா. என்ன எல்லாரும் சேர்ந்து எனக்கு சாபம் கொடுக்குறீங்களா? அப்படி ஒரு எண்ணம் எங்க யாருக்குமே கிடையாது கார்த்திக். நீ நல்லா இரு. பணம் காசோட நீ நல்லா வாழ்ந்தா முதல்ல சந்தோஷப்படுறது நாங்களா மட்டும் தான் இருப்போம். கௌதம், நீங்க கார்த்திக் மேல வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவனை இப்படி கெட்டவனா மாத்தினது இவங்க 2 பேரும் அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணியும் தான். அது ஒரு நாள் கார்த்திக்கு புரியும். ஆண்டி, நாம ஜெயிச்சிட்டோம். கை கொடுங்க. சார் போகாதீங்க சார். அம்மா நில்லுங்கம்மா. அம்மா எங்கம்மா போறீங்க? அம்மா நில்லுங்கம்மா. அம்மா கார்த்திக் தம்பிட்ட பேசி இங்கே இருக்கலாம்மா. எங்களை துரத்துனதே அவன் தானே, அவங்கிட்ட என்ன பேசுறது? நாங்க வரோம். ஜானு ஒரு நிமிஷம். நித்யாண்ண சார். என்ன சார்? உங்க பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிருந்தீங்கல்ல, இப்போ என் கையில இந்தாங்க, இதை வச்சு உங்க பொண்ணை படிக்கல சார். நீங்களே எதுவும் இல்லாம வெளியே போறப்போ எனக்கு உதவுறீங்களே சார். எனக்கு வேணாம் சார், நீங்களே வச்சுக்கோங்க சார். அண்ணா, நாங்க ஏதாச்சும் பண்ணி சமாளிச்சு போனேன். ஆனா உங்க பொண்ணு படிப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அது கெடவே கூடாது. இந்தாங்க. இல்ல சார், நான் சமாளிச்சுப்பேன் சார். அண்ணா வாங்கிக்கோங்கண்ணா, உங்க பொண்ணு நல்லா படிக்க வைங்க. வாங்கிக்கோங்க. அண்ணா புடிங்கண்ணே. சரி நான் வரேன். வீட்டை நல்லா பாத்துக்கோங்க, அப்புறம் தம்பியை நல்லா பாத்துக்கோங்க. சரி சார், போலாம்.
அமுத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.